ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரோட்டு ஸ்பெஷல் குஷ்பு இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மெயினாக வெறும் ரேஷன் அரிசியை மட்டுமே பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். கைகளில் ஒட்டாமல் நல்லா பந்துன்னு குஷ்பு இட்லி எப்படி நம்ம ரேஷன் அரிசியில் செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நான் எதெல்லாம் அளக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 1 கப், 1/2 கப்னு நிறைய மெஷரிங் கப்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதில் பிளாஸ்டிக் கப் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் கிட்ட வரும் நமக்கு. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1 கப் மெஷர்மெண்ட்டில் வந்து நான் 5 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ரேஷனில் போய் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க, அரிசி வந்து ரொம்ப கருப்பாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு அரிசி நல்லா இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அதிக வண்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ நல்லா இருக்க டைமில் நல்லா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 5 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வண்டு எதுவும் இல்லாமல் 1-2 வண்டு இருக்க தான் செய்யும் ரேஷனில் நம்ம வாங்கும்போது. அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக ஓரளவுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணி நம்ம செய்கிறதுக்கு. ரொம்பவும் வண்டு பூச்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ பாருங்கள், அரிசியும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் கலரில் இருக்குது. இதை நல்லா வந்து கழுவிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, அது வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெஷரிங் கப்லேயே தான் அளந்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி. இது வந்து மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயாசத்துக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம். இது வந்து நம்ம பாயாசத்துக்கு ஆட் பண்ண முடியாது. மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சிட்டிஸில் இல்லை வந்து பெரிய டவுன்ஸில் பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக குஷ்பு இட்லிக்கு வந்து இந்த இன்க்ரீடியண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 3யுமே நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் ஒரு 4 to 5 டைம்ஸ். ஜவ்வரிசி மட்டும் நீங்கள் வந்து ஒரு 8 hours கிட்ட நீங்கள் ஊற வைக்கலாம் தாராளமாக. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா அலசிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். அரிசி வந்து கண்டிப்பாக ஒரு 2 hours ஊறணும். நமக்கு பருப்பு வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமே நமக்கு அதிகபட்ச டைம் தான். நமக்கு 1 மணி நேரம் ஊறினாலே போதும். நல்லா ஊறட்டும். அரிசியை பாருங்கள், இப்போ வந்து ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியோட அந்த அளவு பாருங்கள், நமக்கு பளிச்சுன்னு தெரியுது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு மாவு நல்லா வெள்ளையாக வரும். ரேஷன் அரிசியில் மாவு இவ்வளோ வெள்ளையாக வருது அப்படின்னா இதுதான் காரணம். நல்லா கழுவணும் நம்ம. அடுத்து அதே போல் வந்து ஜவ்வரிசியும் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற விட்டுருக்கேன். உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஜவ்வரிசி நம்ம முன்னாடி நாள் நைட்டே ஏன் ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 8 மணி நேரம் போல் ஊறிச்சு அப்படின்னா ஈஸியாக கிரைண்ட் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 hours, ஒரு 1 hour தான் நான் ஊற வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நல்லா வந்து மாவு ஆகுது. பட் நமக்கு வந்து இன்னும் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிட்டோம்னா கிரைண்டரில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிரைண்ட் ஆகிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் போட போகிறோம். 1 மணி நேரம் ஆகிடுக்கு ஊற வச்சு. கிரைண்டரில் வந்து இன்னும் ஒரு 2 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு கிரைண்டரை ஓட விட்டுட்டு நம்ம உளுந்தை ஆட் பண்ணிடலாம். உளுந்து ஓடும் போது நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஆட்டி எடுத்துக்கணும். ஒரேடியாக நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு உளுந்து வந்து நல்லா மாவு காணாது, ப்ளஸ் வந்து நல்லா அரைப்பட்டிருக்காது. அதனால உளுந்தை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பக்குவமாக ஆட்டி எடுக்கணும். பெரிய கிரைண்டரில் ஒரு பக்கெட்டு மட்டும் நம்ம ஸ்க்ராப் பண்ணால் போதும். ஆனால் வெட் கிரைண்டரை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. இடுக்கில் வந்து போய் உட்காந்துடும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து விட்டு நம்ம தண்ணி தெளித்து விட்டு நம்ம ஆட்டி விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கட்டும் சமமாக ஆடி முடியும். மாவு வலிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய குண்டானா நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து நல்லா கை வச்சு ஈஸியாக கரைக்க முடியும். சீக்கிரமாகவும் கரைஞ்சிரும். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுக்காக பெரிய பாத்திரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்மளோட உளுந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உளுந்தோட கன்சிஸ்டன்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம தூக்கி நம்ம இப்படி விடும் போது நல்லா பந்து மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா புசுன்னு நமக்கு இட்லி நல்லா சூப்பராக வரும்.
ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பாத்திரத்தில் வலிச்சு வச்சுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், அரை கப் மாவு வந்து எப்படி இந்த அளவுக்கு நல்லா வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு. எங்கள் ஊர் உளுந்து வந்து ரொம்ப சூப்பராக மாவுக்கானது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ உளுந்து பாருங்கள் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, 1/2 கப் உளுந்து அப்படின்னா வந்து சில உளுந்தெல்லாம் அவ்வளோ வராது நமக்கு. பட் ஆனால் எங்கள் ஊர் உளுந்து வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி காணுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னால் ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட், அதான் வந்து கொட்டை முத்துன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதை வந்து தோல் நீக்கிட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா குஷ்பு இட்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது கையில். அப்போ அதுக்கு பேர் தான் குஷ்பு இட்லி. நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கணும், சேம் டைம் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதை நல்லா வந்து கொட்டை முத்து வந்து கழுவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த கல் மேலே போட்டோன்னா டக்குன்னு உடஞ்சிரும், அதுக்காக அதை நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு 1 மினிட்ல டக்குன்னு வந்து ஆடி முடிஞ்சிரும். இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். நல்லா வந்து அடிபட்டுருச்சு, இது மாதிரி நல்லா நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஓட விட்டுட்டு நம்ம ஒரு கை அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு ஊற வச்சுருந்த அரிசி இதை சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜவ்வரிசியை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வந்து மைய ஆட்டி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள மாட்டியிருக்கிறதெல்லாம் இழுத்து விட்டு நீங்கள் நல்லா ஆட்டிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்மளோட அரிசியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா மைய அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து உளுந்தளவுக்கு நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நம்ம அதை கொட்டிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இடையில ஒரு 2 டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நம்ம ஆட்டிக்கலாம், போதும். ரொம்ப நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஈஸியாக அரைப்பட்டுரும். ரேஷன் அரிசியில் ஆட்டினது அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் மாவு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது அவ்வளோ ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ சத்துணவில் வந்து மெனக்கெட்டு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து ரேஷன் அரிசியை வாங்கி நான் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக 1/2 hour தான் ஆச்சு. அரிசியை நல்லா ஆடிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு வச்சுட்டு இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க. நல்லாவே அடித்து விட்டுக்கலாம் கை வச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாவை நல்லா கரைச்சிட்டு இதை வந்து வலித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி. 2 பாத்திரத்துலேயும் மாற்றி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து புளிச்சா போதும். சரியாக 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கரெக்டான டைமாக இருக்கும். ரொம்ப நம்ம புளிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நைட்டு ஊற வச்சா காலையில் நம்ம எடுத்துடலாம். நான் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 10 மணிக்கு ஆட்டி மூடி வச்சேன். இப்போ மார்னிங் வந்து 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ மாவு வந்து நம்ம ரேஷன் அரிசியில் ஆட்டினால நல்லா வந்து உப்பி வராது. அதுவும் இல்லாமல் நம்ம பருப்பு வந்து கம்மியான அளவில் தான் போட்டிருக்கோம், உப்பி வராது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து மாவு நல்லா புளிச்சிருக்கும். உள்ளுக்குள்ளே மாவு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா, லேசான அந்த ஆடைக்கட்டி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த மாதிரி சூப்பராக இருக்குன்னு. ஸோ நம்ம பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக ஆட்டி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு மாவு சூப்பராக இருக்கும், இட்லியும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டு நம்ம இட்லி அவிச்சு எடுத்துடலாம். இட்லி வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இது வரையும் டைம் போதும். நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கைகளில் வந்து ஒட்டவே கூடாது, நமக்கு பிரிக்கும் போது பிச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அதுதான் வந்து குஷ்பு இட்லி. நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். ரேஷன் அரிசியில் தான் நம்ம ஆட்டணும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பர் ஃப்ளஃபியாக ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
உள்ளே பாருங்கள் எவ்வளோ வந்து பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்பெண்டிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.